சூர்யாவால தான் நம்ம இவ்ளோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம யாரோ எக்கேடோ கெட்டு போகட்டும், நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த நாட்டை விட்டு போறதுக்கே ஜெயந்தி ஐடியா சொல்லிருக்கான். பெரியமா, எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இன்னும் என்னப்பா உனக்கு நேரடியா சொல்லணும்? உங்க அம்மா உன்னை சாமானியாவை கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆக சொல்லல? அங்கேயே செட்டில் ஆக சொன்னாலே இல்லையா? உன் நெஞ்சில கை வச்சு நீயே சொல்லு. பெரியமா, எங்க அம்மா ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டாங்க. அத போய் நீங்க பெருசா எடுத்துக்கலாமா? அக்கா, நானும் என் பிள்ளையும் 1000 பேசுவோம். அத ஒட்டு கேட்டுட்டு வந்து இப்படி கேள்வி கேக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஒட்டு கேக்குற புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. அந்த வழியா போகும்போது எதேச்சியா என் காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். பெரியமா, இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்ணாம இங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி போவேன்? ஏன் நீ சூர்யாவை பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும். இது பண விஷயமாச்சே. யார நம்புறது, நம்பாம இருக்கணும்னு ஒண்ணும் புரியல. அதுவும் ஒரு ரூபாய் 2 ரூபாய் இல்ல, கோடி கணக்குல பணம் எங்க போச்சு? பெரியமா, நான் அண்ணம்மா வளர்த்த பையன். அவங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்பை எனக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. கண்டிப்பா இந்த சூரியவம்ச குடும்பத்துக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட அஜாகிரதையை நினைச்சு என் மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அண்ணே, இந்த மாதிரி நேரத்தில் நீங்க சூர்யாவை புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா ஜெயந்தியும் சூர்யாவும் பேசுறதை வச்சு அவனை நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்ன பண்றது, நிலைமை அப்படி இருக்கு. நீங்க யாரும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சந்தோஷமா இருக்கிறப்ப மட்டும் ஒத்துமையா இருக்கிறது குடும்பம் இல்ல. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஒன்னா ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். நமக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தா பணம் எப்படியும் நமக்கு திரும்ப வராது. இந்த ப்ராப்ளம எப்படி ஃபேஸ் பண்ணணும் தான் இப்ப நம்ம யோசிக்கணும். நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரி எவனோ ஒருத்தன் இந்த குடும்பத்தை இப்படி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். அவனை எதிர்த்து நம்ம போராடணும். நம்மள நம்பி இருக்கிற கிளைண்ட்ஸ், செக் பவுன்ஸ் ஆனவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோங்கிறத பத்தி பேசலாம். ஷாம் சொல்றதான் கரெக்ட். நாம அடுத்த கட்டத்தை நோக்கி தான் யோசிக்கணும். வெரி குட் ஷாம், இப்படிதான் திங்க் பண்ணணும். சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்கா பாத்தீங்களா? இனிமேலாவது சண்டை போடாம ஷாம் மாதிரி யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆமா மாமா, எங்க யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. அமெரிக்கால இருந்து வந்த இவ தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தர போறான். இனிமே நாங்க இவளை பார்த்து எல்லாம் கத்துக்கிறோம், ஓகேவா? எல்லாம் தலை எழுத்து. எந்த நேரத்துல இவ காலடி எடுத்து வச்சாலோ தெரியல. வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஜெயந்தி, நீ நல்ல வார்த்தையை பேச மாட்டியா? நான் என்னங்க பண்றது? இவளை பார்த்தா வாயில ஒரு நல்ல வார்த்தை கூட வர மாட்டேங்குது. நீங்கெல்லாம் சொல்றத பார்த்தா நான் என்னமோ வீணாவ மேல பழி போடுற மாதிரி இருக்க. போதும் சித்தி, பாவம் சாம். டேய், நீ வாய மூடுறா. நான் என்ன இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டேனா என்ன? வீட்ல இருந்த பரம்பரை நகையை காணும். பத்மா கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை. அத்தை வீட்டை விட்டே போயிட்டாங்க. இவளால எனக்கு நெஞ்சு வலி தாண்டா வந்துச்சு. கம்பெனில இருந்த மொத்த பணமும் போயிடுச்சு. இதோ நிக்கிறானே என் பையன், என் பேச்ச கூட கேட்க மாட்டேங்கிறான். மா, இதுக்கெல்லாம் சாமா காரணம். நல்லா யோசிச்சு பேசுமா. ஆமாண்டா, இவள ஒண்ணு சொல்லிடக்கூடாதே. ஆள் ஆளுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்களே. எல்லாரும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இவ வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்ப எப்ப பார்த்தாலும் பிரச்சனை.
நேத்து பார்ட்டிக்கு வந்தவங்க கூட அதை தாண்டா சொல்லிட்டு போனாங்க. எல்லாரும் மறந்துட்டீங்களா? என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு நெஞ்சு வலி தானே? மூளையில எதுவும் கோளாறு இல்லையே? அக்கா, பின்ன என்ன ஜெயந்தி? சாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. ஆமா ஆமா, கொஞ்சம் விட்டிருந்தா பத்மா வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். அவ வாழ்க்கையவே காப்பாத்திருக்கான். பிரிஞ்சு போக இருந்த நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்திருக்கான். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த இப்ப வரைக்கும் சூர்யா கூட பேசாம பழகாம இருக்கா தெரியுமா? அவ்ளோ ஏன்? உன் புள்ள ரொம்ப திறமைசாலி, புத்திசாலி அப்படி இப்படின்னு சொல்லுவல்ல. அவன் கண்ட்ரோல்ல இருந்த கம்பெனியோட பைசா இப்ப ஒண்ணு கூட நம்ம அக்கவுண்ட்ல இல்ல. ஆனா சாம் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியோட பைசா ஒரு பைசா கூட காணாம போல தெரியுமா? அப்படிப்பட்ட பொண்ணு வாய்க்கு வந்தபடி பேசுற. ஒரு ஆள் வேணும்னா தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டியது, வேணும்னா கீழே தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியது. அதானே உன் பழக்கம். இத பாருங்கக்கா, அவ என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு நினைச்சுதான் தலையில தூக்கி வச்சு ஆடினேன். அவ ஒரு ஃப்ராடுக்காரி, ஏமாத்துக்காரின்னு தெரிஞ்ச உடனே அவளை நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். சரிக்கா, இவ்ளோ பேசுறீங்கல்ல, இவ யாரு என்னன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? இவ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு உங்க யாருக்காவது தெரியுமா? உங்க யாருக்கும் தெரியாது, எனக்கும் தான் தெரியாது. எத்தனை தடவை இவ்வளவு கேட்டிருப்போம். என் பையன் சூர்யா எவ்வளவு தடவை கெஞ்சினா, அப்ப கூட வாயை திறந்தாளா? இல்ல, அவ்வளவு அழுத்தக்காரி. இவ யாரு என்னங்கிற விவரம் எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் சொல்றது உங்க யாருக்கும் இப்ப உரைக்காது. நாளைக்கு படுவீங்கல்ல, அப்ப தெரியும். எங்களுக்கு வரும்போது வரட்டும், அத நாங்க பாத்துக்கிறோம். ஏதோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? என் பையனை பத்தி பேசினதாலதான் நான் இவ்வளவும் பேசினேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்ப பிரச்சனை சாம பத்தி கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்திருக்கு, அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கேவலமா சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. மா, சூர்யா அண்ணனை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவரு பிரச்சனைய பார்த்து பாதியில ஓடுற ஆள் மாதிரிலாம் கிடையாது. எப்படியும் சார்ட் அவுட் பண்ணிடுவாரு. கண்டிப்பா நம்ம பழைய மாதிரி மாறுவோம். சரி சரி, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. சூர்யா, நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காதப்பா. இங்க கஜானா ஃபுல்லா காலி. சாப்பாட்டுக்கு கையேந்திர நிலைமைதான். இதெல்லாம் உங்க பொண்ணுகிட்ட சொல்லல. நாம பணத்துக்காக தான் இந்த சூரிய வம்ச குடும்பத்துல பொண்ணு குடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்போ அது இல்லன்னு ஆகி போயிடுச்சு. என்ன பண்றது? சாம் தான் கேட்க மாட்டேங்கிறா. அவ சூர்யாவை லவ் பண்றாளாம். அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறா. சரி, நான் பேசி பாக்குறேன். சாம் இப்படி சொல்றா, அவங்க அப்பா அப்படி சொல்றாரு. இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு வா. சாம், இங்க வா. எஸ் மாம். இங்க பாரு சாம், சூர்யா செட் ஆக மாட்டான். இந்த குடும்பமும் உனக்கு செட் ஆகாது. இல்ல மாம். சாம்,
குறுக்க பேசாத. நான் சொல்றத கேளு. இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருக்குமே நம்மள பிடிக்கல, ஜெயந்தியை தவிர. You're born with silver spoon. பணம் காசுலயே வளர்ந்தவ. நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கேட்ட உடனே கிடைச்சிருக்க. இந்த குடும்பத்துல இப்ப காசும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒத்து வராது. இங்க இருக்கிறவங்க யாரும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் உனக்கு சரி வராது. சூர்யா கூட உன்னால நல்லா வாழ முடியாது. மாம், ஐ லவ் சூர்யா. ஷோ, இந்த காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் காதலும் இருக்கும். அது இல்லன்னா நீ சொல்ற காதல் கொஞ்ச நாளே கசந்து போயிடும். மாம், அதெல்லாம் எதுவுமே நடக்காது மாம். கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாரு சாம். நீ ஆசைப்படுறது கேக்குறது எதுவுமே இந்த சூர்யாவால வாங்கி தர முடியாது. தனி கொடுத்தன கூப்பிட்டாலும் வரமாட்டான். அப்புறம் உங்களுக்குள்ள எப்பவும் சண்டை சச்சரவு தான். சந்தோஷம் வந்து உங்க லைஃப்ல ஒரு வார்த்தையா கூட இல்லாம போயிடும். நிம்மதியே இருக்காது. நீயும் சூர்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுதான் நடக்கும். நீ அமெரிக்காக்கு வா. உனக்கு இந்த சூர்யாவை விட அழகான, இந்த குடும்பத்தை விட பெரிய பணக்காரனா பார்த்து நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். சாரி மாம், சூர்யாவை நான் சின்சியரா லவ் பண்றேன். அவ இல்லாம நான் அமெரிக்காவுக்கு வர மாட்டேன். எனக்கு இந்த பணம் எல்லாம் பெரிய விஷயமே இல்ல. கண்டிப்பா சூர்யா இந்த பணத்தெல்லாம் மீட்டுருவான். அப்படி இல்லைனாலும் எனக்கு கவலை இல்ல. அவன் படிச்சிருக்கான், ஜாபுக்கு போவான். நானும் படிச்சிருக்கேன், நானும் ஜாபுக்கு போவேன். எனக்கு தேவையானதை நானே வாங்கிப்பேன். சோ லைஃபை ஈஸியா மேனேஜ் பண்ணிக்குவோம். உனக்கு வேணும்னா நீ அமெரிக்கா போ. சாம், உடம்பு பிடிக்காத, சொன்னா புரிஞ்சுக்கோ. மாம், நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம். ஏ சாம், சாம். நான் இப்பவே சூர்யா அண்ணா கிட்ட சொல்றேன். ஷூர் சார். ஓகே. என்ன சந்துரு, என்னாச்சு? கமிஷனர் ஃபோன் பண்ணாருண்ணா. என்ன சொன்னாரு? அந்த திருடனை பத்தி ஏதாவது தகவல் சொன்னாரா? இல்ல, செக் பவுன்ஸ் ஆன எல்லாருக்கும் எப்போ பணத்தை திருப்பி தருவீங்கன்னு கேட்டாரு. எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்க மாதிரி தெரியுது. நீங்க கொடுக்கலனா கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாம் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கம்பல் பண்றதா சொல்றாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. அப்படி இல்லனா அதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்றாங்க. நானும் ஏதாவது பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றதுன்னு மூளையே ஓட மாட்டேங்குது. ஸ்டக் ஆகி நிக்கிறேன். அவங்க என்கிட்ட சொல்லும்போது ஏதோ சாதாரணமா சொல்ற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் பெரிய இஷ்யூ ஆகிறதுக்குள்ள இதை நம்ம உடனே சால்வ் பண்ணணும். இல்லனா தாத்தாவும் அம்மம்மாவும் உருவாக்குன இந்த பிசினஸ் சாம்ராஜ்யம், இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட பேரு எல்லாமே வீணா போயிடும். என் உயிரே போனாலும் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். கண்டிப்பா ஏதாவது பண்ணி அந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், அண்ணம்மாவுக்கு இது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க நம்மளை விட்டு போனதே நமக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான். இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சே பார்க்க முடியல. கண்டிப்பா நாம அவங்க நம்பிக்கையை காப்பாத்தணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லலாமா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லலாமா? சாம், உனக்கு ஒரு ஐடியா தோணுதுனாலே அது கரெக்டா தான் இருக்கும். தாராளமா சொல்லு. என் பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாமா? இவ வந்துதான் ஐடியா கொடுக்க போறாள். உன் பிள்ளைக்கு ஏதாவது தோணி இருந்தா இந்நேரம் ஏதாவது பண்ணிருக்கணுமே. அவனே அதுக்கு வழி இல்லாம தானே முடிச்சிட்டு இருக்கான். தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க கனிங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா? ஆமா.
முதல்ல சாம் என்ன சொல்றான்னு பாப்போம். சாம், நீ சொல்லு, என்ன ஐடியா? என் அம்மா எனக்கு கொடுத்த நகை கொஞ்சம் இருக்கு, அத நான் தரேன். அதே மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்களும் அவங்கவங்க நகையை கொடுத்தா அத பேங்க்ல வச்சு லோன் வாங்கலாம். அத வச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். பணம் திரும்ப கிடைச்ச உடனே நகையை மீட்டுக்கலாம். என் நகையெல்லாம் கொடுக்க மாட்டேன்ப்பா. என் கையில இருக்கிற நகையை கொடுத்தா என் பொண்ணு லீலாவுக்கு நான் எந்த நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? என்னால முடியாது. ஜெயந்தி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஆக வேண்டியதை பாப்போம். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த நகை ஒண்ணும் நீங்களும் உங்க பிள்ளையும் எனக்கு போட்டதில்ல. எங்க அம்மா வீட்ல எனக்கு போட்ட நகை. அதெல்லாம் தர முடியாது. ஏன் உன் பையன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? ராஜி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பின்ன என்னங்க, யார் பையனால பிரச்சனையோ அவங்களே எனக்கு என்னன்னு கலந்துக்குவாங்களாம். பிரச்சனை தீர்க்க வரேன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டாங்களாம். நல்ல கதையா இருக்கே. எனக்கு என்னமோ ஷாம் சொல்றதான் சரின்னு படுது. நீங்க 2 பேரும் உங்க நகையை கழட்டி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு இப்ப இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த நகையை நாங்க கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவோம். அதுக்கு நான் கேரண்டி தரேன். இவர் ஒருத்தர். ஆமா, சங்கரன் சொல்றதுதான் சரி. நானும் கேரண்டி. ராஜி, இப்பவே உன் நகையை கொண்டு வா. ஜெயின்கே கொடுக்கல, நான் மட்டும் ஏன் கொடுக்கணும்? நான்லாம் தர முடியாது. என்னாரையும் என் நகையை தர முடியாது. 2 பேரும் எதுல ஒத்துமையா இருக்கீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயத்துல நல்லா ஒத்து போறீங்க. என்னங்க ரொம்ப நக்கலா? பின்ன என்ன ராஜி, இக்கட்டான சூழ்நிலையில கொடுத்து உதவ சொன்னா நீங்க 2 பேரும் இப்படி முரண்டு பிடிக்கிறீங்க. என்ன ஜெயந்தி, இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? தர முடியாதுன்னு அர்த்தம். சின்ன மாமா, இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு ஷாம். பத்மா அண்ணி மேரேஜ் டைம்ல அவங்களுக்கு கொடுக்கறதா வச்சிருந்த பரம்பரை நகை இருக்குல்ல, அதோட இந்த வீட்டோட பொண்ணு கல்யாணிக்கு கொடுக்கறதா இருந்த நகை, அதை வேணா யூஸ் பண்ணலாமே. கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க இந்த வீட்டுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு போனவங்க. அவங்களோட எந்த பொருளையும் நான் பயன்படுத்த மாட்டேன்.